ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் தான் என்னோடய வீடு இருக்குது. இப்போது நான் ஆப்போசிட் சைடு போனால் எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஃப்ளைஓவர் இருக்குது. இது இல்லைன்னா ஃப்ளைஓவரில் தான் போய் ஆகணும். ஃப்ளைஓவரில் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறோம், ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஸ்டெப்ஸு வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, லிஃப்ட் வைக்கணும், அவங்க ஈஸியாக போகணும். இப்போ வயசானவங்களாம் போகிற மாதிரி இருந்தால் அவங்க ஈஸியாக போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயத்த இவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் மழை பெஞ்சு நம்ம வெளியில் போனால் கூட நம்ம வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வரைக்கும் நம்ம நனையாமே போயிடலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறி மேலே போயாச்சு. போயாச்சு. இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஒரு 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மேலே ஃப்ளைஓவர்லேருந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டெப்ஸில் ஏறி இப்படி வரதா இருந்தால் வந்துடலாம். என்னன்னு தெரில, ஒரு 2-3 டேஸாகவே சிங்கப்பூர் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கிறதா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சிங்கப்பூரை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். மேலேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த கார் போகிறது. ஒரு காருக்கும் அவங்களுக்கு அந்த 2 காருக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் யூனிக்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்க்குறதுக்கே பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீட்டான ஏரியா தான். நம்ம வெளியே போகும்போதும் சரி, இப்போ லைட்டாக தூறல் விழ ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். பஸ்ஸில் ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏசி இருக்கும். அந்த ஏசிலே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வெளியே 2 நிமிஷம் இருந்தால் கூட நம்மளால் நிற்க முடியாது. வீட்லேயுமே அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் எல்லா வீட்லேயுமே ஏசி இருக்கும். ஏதாவது 1-2 இந்த பேச்சுலர்ஸ் ரூமில் அந்த மாதிரி தான் ஏசி இருக்காது. இப்போ அதுக்குமே அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இறங்குறதுக்குமே இப்போ நான் ஃபஸ்ட் ஏறினேன், இப்போ இறங்குறதுக்குமே லிஃப்ட் யூஸ் பண்ணுறேன். இறங்குறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் எனக்கு சில டைம் லிஃப்ட்டில் போகணுன்னு தோணும். அதனால் லிஃப்ட்லேயே நான் போயிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு சிங்கப்பூர் சுற்றி பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்கிறதா ரொம்ப போர் அடிக்கும். மற்றபடி எங்கேயாவது போகணும் வைக்கணும்னா எனக்கு ரொம்பவே ஜாலியாகிடுவேன், குஷியாகிடுவேன். அதுவும் ட்ரெயினில் போனால் ரொம்ப பிடிக்கும். பஸ்ஸுன்னா எனக்கு ஒத்துக்காதுங்க. இப்போது லிஃப்ட்டில் இப்படி வெளியே வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பார்த்து போக வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஒரு ஸ்ட்ரீட்டு எப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீடு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டுன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் கடை, ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறைய சைனீஸ் கடை தான் நிறைய உண்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை, ஃபேன்சி கடை, அப்புறம் என்ன மாதிரி கடை, இந்த முடி வெட்டுற கடை, மளிகை ஜாமான், அந்த மாதிரி. இந்த டைமு எனக்கு சிங்கப்பூரில் அந்த இடம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஷாப் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆளுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஜேன்னு இருக்கும். அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் பார்த்தோமே, ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். இங்கே எவ்வளோ போட்டிருக்கு பார்த்திங்களா, அது $1.50 போட்டிருக்கு. $1.50 எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே சிக்கன் அந்த மாதிரி கடை. அது மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தாங்க. இப்போ நீங்கள் காலையில் ஒரு 7 to ஒரு 12 o'clock பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நிறைய கடை வச்சுருப்பாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழாலாம் நிறைய கடை வச்சுருப்பாங்கள்ல, டெம்பரவரி கடை, அந்த மணிக்கு இவங்க மார்னிங் ஒரு 8 to 12 அந்த டைமுக்கு வந்தால் இந்த இடம் ஃபுல்லாகவே சின்ன கடையாக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, நிறைய ஐட்டம்ஸு, இப்போ பாத்திரமாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மேட்டு,
எல்லாமே மிக்சப் ஆகி இந்த மாதிரி நிறைய கடை போட்டிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸும் எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வீட்டுக்கு போகணும். அதனால் அப்படியே அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டே நான் அப்படியே போகிறேன். மேக்ஸிமம் இங்கே வந்து சைனீஸ் கடை தான் நிறைய உண்டு. தமிழ் கடை ஒரு 2-3 உண்டு. பட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைனீஸ் கடை தான் அதிகமாக உண்டு. இப்போ எல்லாருமே வந்து தமிழ் ஆளுங்களும் சரி சைனீஸ் ஃபுட்டே சாப்பிட பழகிட்டாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக இருக்கிறதுனால அது மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வந்து அதிகமாகிட்டு இப்போ 2 சைடும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்த க்ராஸ் பண்ணணும். இங்கே அடிக்கடி வந்து கார் வரும். அதனால் நம்மள 2 சைடும் பார்த்துட்டு தான் எப்போவுமே க்ராஸ் பண்ண ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே நேராக போனீங்கன்னா நம்ம வீட்டு ஏதோ வரப்போகுதுங்க. ரொம்ப பக்கத்தில் தான். நான் வந்து ஃப்ரீ டைமில் அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் அடிப்பேன், வாக்கிங் போவேன். என்ன சொல்கிறது, இங்கே வந்து நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துக்கிலே ஒரு ஜிம் இருக்குது. ஜிம்மை பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதுக்கு கணக்கே கிடையாது. டே அண்ட் நைட்டும் கிடையாது, எப்போவுமே ஆள் இருக்கும். பார்த்திங்களா, இதுதான் ஜிம்மு. ஜிம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ரைட்டு எடுத்தால் நம்ம வீட்டுக்கு போகிற அந்த லிஃப்ட்டு வந்துடும். வீட்டுக்குமே நம்ம லிஃப்ட்லேயும் போய்க்கலாம், ஸ்டெப்ஸ்லேயும் போய்க்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லிஃப்ட்டுனால் ஈஸியாக போயிடலாம். அவ்வளோதாங்க. இப்படி இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா 2வது மாடி தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9வது மாடி 14வது மாடி அப்படி இருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே 2nd ஃப்ளோர் தாங்க. அதுக்கு மாடியிலே ஏறி போயிருக்கலாம் அப்படி தான் தோணும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து லிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் லிஃப்ட்லேயே போயாச்சு. அவ்வளோதான், 2nd ஃப்ளோர் தான். இங்கே வந்து லிஃப்ட்டு வந்து எனி டைம் ரன்னில் தாங்க இருக்கும். கரண்ட்டு போயிடுச்சா அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே இருக்காது. எனி டைம் மெயின்டெனன்ஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலாக எது லிஃப்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் எந்த பயமும் நமக்கு வேண்டாம். அந்த கடைசியில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம வீடு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா அந்த மாதிரி பச்சை பசலேன்னு இருக்கும். அந்த டோரு தாங்க நம்ம வீடு. வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து நான் இங்கே வந்து வாங்கி வளர்த்த செடிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.